श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री आंजनेय स्वामी की जय। अस्मत् सर्वगुरुभ्यो नमः। जानकी कांत स्मरणं जय जय राम राम। நமஸ்காரம். அஸ்மத் சர்வ குருப்யோ நமஹ. சீதா பிராட்டி ராவணன் தன்னை ஏற்றுக்கொண்டு விடு, ராஜ்யத்தை அனுபவி, இங்கு தேவர்களும் வர துணிய முடியாது, இனி நீ ராமனை ஒருபோதும் பார்க்க முடியாது, 100 யோஜனை கடலை அவரால் கடக்க முடியாது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ராமன் தபஸ்வி, உயிரோடு இருக்கிறாரா என்பதும் தெரியாது. உயிரோடு இருந்தாலும் கடைசியில் அவர் அவநம்பிக்கை தான் அடைய வேண்டும். நீ துயரத்தை விட்டுவிடு, லங்காவின் சுவாமினியாகு என்று பயமுறுத்துகிறான். சீதா ஒரு துரும்பை எடுத்து தனக்கும் ராவணனுக்கும் நடுவில் வைத்தார். அந்த விபத்திலும் நீயும் உன்னுடைய வைபவம் அனைத்தும் எனக்கு இந்த துரும்புக்கு சமமான துச்சமாகும் என்று அவருடைய குரலை கேட்டு மரத்தில் மேலே மறைவாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற அனுமான் மகிழ்ச்சி அடைகிறான். பதிவிரதா தன்மை, பதிவிரதாவாக இருக்கின்ற ஆரிய பெண்ணிற்கு தகுந்த குரல் அது. அப்படி ஒரு உச்சமான அழகா குரலில் சீதா பிராட்டி சொல்லுகிறார், ராட்சசா, ஒரு அபலைக்கு முன்னால் தற்பொலை பேசுகிறாயே, உனக்கு வெட்கமில்லையா? நீ அரக்கிகளை மட்டுமே பார்த்திருக்கிறாய், பதிவிரதைகளை பார்த்ததில்லை. என்னுடைய தந்தை மற்றும் மாமனாரின் மாளிகைகளில் போகங்களுக்கு குறைவாயிருந்தது. எனக்கா போகங்களின் பேராசை அளிக்கும் துஷ்டத்தனம் செய்கிறாய் நீ? அயோத்தியாவின் வைபவத்தை விட்டு சீதா சுவாமியோடு தன்னிச்சையாக காட்டிற்கு வந்தாள் என்பதை நீ மறந்து விடுகிறாய். நீயா மூவுலகத்தையும் வென்றவன்? அத்தகைய தைரியமும் வீரமும் உன்னிடம் இருந்திருந்தால் என் சுவாமிக்கு எதிரில் என்னை கொண்டு வந்திருப்பாய். அவர் இல்லாத சமயத்தில் திருடனைப் போல என்னை கொண்டு வந்தாய். இப்போது பாம்பைப் போல என்னை சூழ்ந்திருக்கிறாய். என் சுவாமி கருடனுக்கு சமமானவர். அவர் உன்னை கொன்று என்னை அழைத்துச் செல்வார். நீ அந்த பெரும் புஜங்கள் கொண்ட அந்த வில்லின் டங்காரத்தை நீ கேட்டதில்லை. 100 யோஜனை கொண்ட இந்த கடல் அவரது அம்பு என்னும் தீயில் கண்ணிமைக்கும் நேரத்தில் உலர்ந்து போய்விடும். அந்த நரசிங்கத்தோட கந்தம் வாசனை கிடைச்சாலும் உன்னை போன்ற நாய்களுக்கு ஓடுவதற்கு வழி கூட கிடைக்காது என்று சீதாவின் குரல் படிப்படியாக ஓஜஸ்வியாகி கொண்டே போய் கொண்டிருக்கிறது. ராட்சசா, இந்த தங்க நகரத்திற்கும் உன்னுடைய உற்றார் உறவினர்களுக்கும் நீ பகைவனாகி விடாதே. அந்த தாமரை கண்ணன் கோபம் கொள்ளும் முன் அவரை சரணடைந்து விடு. அவர் வில்லை ஏந்திவிட்டால் உன்னுடைய இந்த தலைகளையும் புஜங்களையும் நரிகள் தான் பிடுங்கும். இன்னும் ஏதும் கெட்டுப்போய் விடவில்லை. அவர் சரணமடைந்தவரை நேசிப்பவர் என்று சொல்லுகிறார். நான் எத்தனைக்கெத்தனை எடுத்து சொல்ல முயற்சிக்கிறேனோ நீ அந்த அளவிற்கு பிடிவாதக்காரியாகிறாய். ராவணன் கத்துகிறான். எனக்கு நிரம்ப கோபம் வருகிறது. கடுமையாக பேசும் நீ வதம் செய்ய தகுந்தவள். அந்த பொய்யான தவசியிடம் பிரேமை செய்கிறாய். எனக்கு கடுமையான சொற்களே சொல்கிறாய். நான் கூறுவதை காதை திறந்து வைத்து கேட்டுக்கொள். இன்னும் 2 மாத சமயம் நான் உனக்கு அளிக்கிறேன். இந்த தவணை காலத்திற்குள் என் பேச்சை நீ ஒப்புக்கொள்ளாவிட்டால் என்னுடைய சமையலர்கள் உன்னை எனக்கு காலை ஆகாரமாக்கி என் முன்னால் பரிமாறி விடுவார்கள் என்று சொல்லிவிட்டான். ராவணா, உன்னுடைய இத்தனை அரசிகளில் யாரும் உனக்கு நன்மை சொல்பவர் இல்லையா? துராத்மாவான நீ ராமனின் மனைவியான என்னை தீய சொற்களால் கூற துணிகிறாயா? சீதாவின் குரலும் கடுமையாகிவிட்டது. ராவனுடைய கர்ஜனையை கேட்டு கந்தர்வ தேவ நாக கன்னிகைகள், அவனுடைய ராணிகள்கள் அவருடைய கண்களில் கண்ணீர் ததும்புகிறது. மண்டோதரி முதலிய தைத்திய தானவ கன்னிகைகள் சீதை எங்காவது சாபமடித்து விடப் போகிறார் என்று நடுங்குகிறார்கள். ஆனால் ஸ்ரீ ஜனகுமாரி கோபத்தோடு, இனி உனது மரணம் தீர்மானிக்கப்பட்டதாகும். முயலைப் போன்ற நீ பெண் சிங்கத்தை போன்ற என்னிடம் கடுமையான சொற்களை பேசுகின்றவரை இவளுடைய சுவாமியின் அம்பு உன்னுடைய தலைகளை இந்த விஷம் பொழியும் நாக்குகளோடு வீழ்த்திவிடும். நான் உன்னை இப்போதே எரித்து சாம்பலாக்க முடியும். நீ எரிக்க தகுந்தவன்தான். ஆனால் நீ என் சுவாமியின் வேட்டை பொருள். நீ என்னையா அபரிக்க முடிந்தது? நீ ஒரு துச்சமான நரி. ஆனால் வல்லவரான அவர் உன்னை கொல்ல விரும்புகிறார்.
ஆகவே அவர் இந்த பாசாங்கை அமைத்துள்ளார் என்று பேசிக்கொண்டே செல்கிறார் சீதா பிராட்டி. ராவணன், நான் இப்போதே உன்னை கொன்று விடுகிறேன் என்று கத்தியை உருவிக்கொள்கிறான். மூவுலகையும் வென்ற அவனை யார் இவ்வாறு திட்ட முடியும்? அவனுடைய ராணிகளுக்கு எதிரில் அவனை இவ்வளவு கடுமையாக யார் பேச முடியும்? மயனின் புதல்வி மண்டோதரி, அதாவது சிலர் பின்னால் ஒரு இடத்தில் மண்டோதரி தடுத்தாள் என்று சொல்லப்படுகிறது வால்மீகியிலும், இங்கேயும் மண்டோதரி தடுத்தாள் என்று சில இடங்களில் சில வியாக்கியாதாக்கள் சொல்லுகிறார்கள். சில ராமாயணங்களில் காணப்படுகிறது. தாந்தியமாலினி தடுத்தாள் என்றும் சொல்லப்படுகிறது. மண்டோதரி, தாங்கள் சுவாமி என் பக்கம், என்னுடைய சிந்தூரத்தின் பக்கம் பாருங்கள் என்று சொல்லி அவனது வலது காலை 2 கைகளாலும் பிடித்துக் கொள்கிறாள். அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகுகிறது. பயத்தால் அவளது மேல் உத்திரியம் கீழே விழுந்து விட்டது. முகத்தை மேலே நிமிர்த்தி பயந்த குரலோடு, அவள் மிகவும் பயங்கரமானவள், அவளுக்கு சாபம் கொடுக்க நீர் கூட தேவையிருக்காது என்று கூறுகிறாள். ராவனுடைய குரல் அமைதியாயிற்று. நல்லது, நீ எழுந்திரு என்று கத்தியை உரையில் வைத்து பட்டமகிழ்ச்சியை அன்போடு தூக்குகிறான். தானவ விஸ்வகர்மா திருப்புறத்தை அமைத்தவர், மாயாவிகளின் முகுணமணியான மயன், அவளின் மகளுக்கு மதிப்பளித்தவன் தசக்ரீவன். அவன் மண்டோதரியை உபேட்சிக்க முடியாது, அலட்சியப்படுத்த முடியாது. ராவணன் உடனே, ஒரு கண்ணுடையவளே, ஒரு காலுடையவளே, குதிரைக்காலுடையவளே, யானைக்காலுடையவளே, கால் இல்லாதவளே, பன்னி முகத்தவளே, மூக்கில்லாதவளே, புலி முகத்தவளே என்று அரக்கிகளை எல்லாம் கூப்பிடுகிறான். சீதா விரைவில் எனக்கு வசமாக வேண்டும், யார் வெற்றி பெறுவாளோ அவளுக்கு ஏராளமான பரிசு கிடைக்கும் என்று கட்டளையிடுகிறான். அந்த சீதாவிடம் வெறுப்பு கொண்ட அந்த அரக்கிகள் எல்லாம் நினைத்து கொள்ளுகிறார்கள். அந்த வெறுப்பு அடைந்திருக்கின்ற சீதாவிடம் என்ன வைத்திருக்கிறது? வண்ணமிழந்தாள், நிறமிழந்தாள், எப்படி சோகித்து இருக்கிறாள் என்று ராணிகளில் தைரியசாலியான தாந்தியமாலினி தசக்ரீவனோட கழுத்தில் கைகளை போட்டுக்கொள்கிறாள். அவள் தங்களுக்கு தகுந்தவள் அல்ல, தாங்கள் என்னோடு விளையாடுங்கள் என்று சொல்லுகிறாள். தசக்ரீவனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. அவன் ராணிகளோடு திரும்பி போய்விட்டான். அவன் திரும்பி போனதுமே அரக்கியர்கள்லாம் சூழ்ந்து கொண்டு சீதா பிராட்டியை மிரட்டுகிறார்கள். ஜானகி தேவி, நீங்கள் எல்லாரும் ஏன் இவ்வாறு பேசுகிறீர்கள்? என்னை கொன்று விடுங்கள், நான் மனித பெண், அரக்கிகளின் சக்கரவர்த்தியாக ஆக முடியாது, என்னை சாப்பிட்டு விடுங்கள். என்னுடைய கணவர் எத்தகையவராக இருந்தாலும் அனுசூயா அத்ரியினுடையவர் போர் என்பது போல நான் இவருடையராவேன் என்று அழ ஆரம்பித்தாள். அரக்கிகள்லாம் மறுபடியும் நாங்கள் ராட்சசராஜனை அழைக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அனுமான் இலைகளிலே மறந்திருக்கிறான். சினத்தால் பற்களை கடிக்க ஆரம்பித்தான். சீதா எழுந்து நிற்கிறார். சிம்சுபாவின் ஒரு கிளையை பிடித்து கொள்ளுகிறார். உடனே அந்த அரக்கிகளெல்லாம், உன்னுடைய புத்தி கெட்டுவிட்டதா? ராட்சச மன்னனோட அந்த புறத்தில் தாசியம் கூட இந்திரன் மனைவி சசிக்கு கூட கிடைக்க முடியாது, அப்பேற்பட்டவர் உன்னை சாம்ராஜ்யாக்க தயாராக உள்ளார் என்று எடுத்து சொல்றார்கள். மைதிலி பூமியில் விழுந்து, என் சுவாமி, என்னுடைய ஆராதனைக்கு உரியவரே, இப்படிப்பட்ட பேச்சை கேட்டும் இறக்காத என்னுடைய உயிருக்கு திக்காரம், எனக்கு மரணத்தை கொடுத்துவிடு. என்னை ராவணன் கொன்னிருந்தாலும் நல்லது, என்னுடைய இதயம் இத்தகைய துன்பங்களிலும் வெடிக்காததால் வஜ்ரத்தால் அமைந்திருக்கிறது போல். அரக்கிகளே, என்னை வெட்டுங்கள், கொல்லுங்கள், இல்லை சாப்பிட்டு விடுங்கள். நான் இடது காலால் கூட ராவணனை ஸ்பர்சிக்க முடியாது. நான் அந்த இரக்கமில்லாதவனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்கள் என்னை தீயில் வாட்டியோ பச்சையாகவோ தின்னுவிடுங்கள். என்னுடைய அனைத்தும் ஸ்ரீராமன் ஆவார். அவர் தயைமிக்கவர், வல்லமை கொண்டவர். என்னுடைய எந்த குற்றத்தாலோ அவர் என்னை காப்பாற்ற வரவில்லை. விராதனை கொன்ற என்னுடைய நாதன் என்னை ஏன் அலட்சியம் செய்கிறார்? என்னுடைய சுவாமி அங்கிருந்தே கூட பானத்தை எய்து லங்காவை அழித்துவிட முடியும். இந்த சேவகியை ஏன் மறந்துவிட்டீர்? உண்மையில் அவருக்கு விவரம் தெரியாது. அவர் என்னுடைய நிலையை அறிந்திருந்தால் அமைதியாக உட்கார்ந்திருக்க மாட்டார். தந்தை கழுகரசன் இந்த பாக்கியமற்றவளுக்காக சரீரத்தை தியாகம் செய்தார். ராமன் கிட்ட என்னுடைய நிலையை சொல்லுபவர்கள் யாருமே இல்லையே.
அவருக்கு விவரம் தெரிந்துவிட்டால் கடலை வற்றச் செய்து அவர் நிச்சயம் என்னை உத்தாரம் செய்து விடுவார். விஷம் கொடுப்பவர் கூட யாரும் எனக்கு கிடைக்கவில்லையே. நான் இறக்க விரும்புகிறேன். என்னுடைய சுவாமிக்கு அவர் பிரிவால் ஜானகி இவ்வளவு நாட்கள் உயிரோடு இருந்திருப்பாள் என்ற கற்பனை கூட இருந்திருக்காது போல். என்னுடைய பிரிவால் ஒருவேளை அவர் உயிரை விடாதிருந்திருக்க வேண்டுமே. ஆனால் அவர் எல்லாம் தெரிந்தவர், பரமபுருஷர். அவர் தர்மத்தின் பரம ஆதாரமானவர். என்னிடம் ஏதோ குறை கொண்டுள்ளார். அதனால்தான் என்னிடம் உதாசீனமாக இருக்கிறார். அவர் இல்லாமல் நான் இருப்பதை விட இறப்பதே சிறந்தது என்று வருத்தத்துடைய எல்லைக்கே ஸ்ரீ வைதேகி சென்று விட்டாள். அப்போ இனி நான் இறப்பதே புகழுக்குரியதாகும் என்று பல வகை சந்தேகங்களாலும் இதயம் கடையப்பட்டு கொண்டிருக்கு. ராட்சசிகளுக்கு கோபம் வந்துவிட்டது. இவள் ஒப்புக்கொள்ள மாட்டாள், இவளை கொன்றுவிடு என்று அரக்கிகளுக்கு கோபம் வந்துடுத்து. ஒத்தி சொல்றா, இவள் இறந்து போய்விட்டால் ராட்சசராஜன் நம்மில் ஒருவரை கூட உயிரோடு விடமாட்டார். அவருக்கு சீக்கிரம் செய்தி அளித்துவிடு, இவள் இறக்க தயாராகிவிட்டால் என்று செய்தி சொல்லித்துவிடு என்று அவர்களுக்கு பயமும் ஏற்பட்டு விட்டது. அப்போது பூமியில் படுத்துட்டிருந்த திரிஜடா பயந்து போயிட்டா. அவள் எல்லாரையும் கூப்பிட்டு, என் பேச்சை கேளுங்கள் முட்டாள்களே, நீங்கள் சீதாவை சாப்பிட்டு விட முடியாது. நான் இப்போதுதான் கனவு கண்டேன். அதன்படி அரக்கர்களுடைய அழிவு தீர்மானமாகிவிட்டது. சீதைக்கு மங்களம் அருகில் நெருங்கிவிட்டது. அரக்கிகள்லாம் திருஜடையை சூழ்ந்துக்கிறா. கனவா? இது விடியற்கால நேரமாச்சே. இந்த சமயம் பார்த்துக்கிற கனவு உண்மையாகிவிடுமே. நீ என்ன பார்த்த? திருஜடா தன்னுடைய கனவு சொல்கிறா. யானை தந்த பல்லக்கில் 1000 அன்னங்கள் பூட்டப்பட்டிருக்கு. அதில் வெள்ளை ஆடையும் வெள்ளை மாலையும் அணிந்த ஸ்ரீ ராமலக்ஷ்மணர் சீதாவோடு உட்கார்ந்துருக்கா. அந்த பல்லக்கு ஸ்வேதமலையில் இறங்கித்து ஆகாயத்திலேருந்து 4 தந்தங்களுடைய வெண்மையான யானை இறங்கித்து ராமன் அதிலேருந்து இறங்கி ஜானகி அதன் மீது உட்கார வச்சுக்கிறார். சீதா கணவனோட மடியிலிருந்து எழுந்து தன் கைகளால் சூரியன் சந்திரன் 2 பேரையும் கழுவுறா. ஸ்ரீராமன் கையால் பிடித்து சூரிய சந்திரன் 2 பேரையும் சீதாவுக்கு கொடுக்கிறார். வெள்ளக்காளைகளோட தேரில் அமர்ந்து சீதா ராமலக்ஷ்மணரோடு புஷ்பகமானம் வரைக்கும் செல்கிறாள். 3 பேரும் அதில் அமர்ந்து வடக்கே போய்விட்டார் என்பதைத்தான் நான் பார்த்தேன். அரக்கிகளுக்கெல்லாம் பயம் வந்துடுத்து. அப்படியானால் சீதாவோட உத்தாரம் தீர்மானம் ஆயிடுத்து. ராமன் இவளை அவசியம் அழைத்து கொண்டு போயிடுவார். கனவுல தசக்ரீவனையும் பார்த்தியா என்று கேட்கிறார். பூமியில் எண்ணெய் நிரம்பின பள்ளத்தில் தசக்ரீவன் ஸ்நானம் பண்ணுறதை பார்த்தேன். அவர் சிவப்பு வஸ்திரம் அணிந்திருந்தார். இரத்த நிறமுள்ள சுனேர் மலர் அரளி மாலை கழுத்தில் இருந்தது. கள் குடித்துட்டிருந்தார். தலை மொட்டையாக இருக்கு. அவனுக்கு கருப்பு வஸ்திரம் அணிவித்து ஒரு பயங்கரமான கருப்பு பெண் பூமியில் இழுக்க ஆரம்பித்தா. அவன் குதித்ததும் தலைகீழாக விழுந்தான். கழுதைகள் பூட்டின தேரில் அமர்ந்து தெற்க ஓடுறான். ராவணன், கும்பகர்ணன், மேகநாதன், தன் புத்திர பௌத்திர உறவினர் எல்லாரும் கூச்சலிட்டுருக்கா. அவர்கள் எல்லாரையும் முதலையும் பன்னியும் விழுங்கின்றிருக்கு. நான் விபீஷணனை மட்டும் வெள்ளையான மேலே வெண்கொடியோடு பார்த்தேன் என்று சொல்லுகிறார். அப்புறம் மேலேயும் சொல்கிறா, எல்லா அரக்கிகளையும் ராவணன், மேகநாதன் இவா எல்லாரோட மனைவியரையும் நான் மொட்டத்தலையோடு விரவ வேஷத்தில் பார்த்தேன். கடைசியில் ஒரு தங்க நிற வானரம் வந்தது. அது லங்கால தீ வச்சுது. அப்போது நான் திடுக்கிட்டு எழுந்து விட்டேன். விடிஞ்சின்றிருக்கு என்று திருஜடா வானத்தை பார்த்து, இதற்கு பொருள் என்னன்னா, இதுக்கு இந்த கனவுக்கு அர்த்தம் என்னன்னா, இன்னும் 4 நாட்களுக்குள்ள வானரம் இங்கே வரும், லங்காவை எரித்துவிடும் என்று சொல்கிறா. திருஜடா இது சொன்ன உடனே பயத்தில் ஊமையாயிட்டு அரக்கிகள்கிட்ட சொல்கிறா, ராவணனை மறந்து விடுங்கள். உங்களுடைய க்ஷேமத்தை நீங்கள் விரும்பினா சீதாவை வணங்கி அவளை சரணடைந்து விடுங்கள். அவளிடம் மன்னிப்பு கேளுங்கள். ஆபத்து தலைமையில் வந்திருக்கு, புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஜானகியே மகிழ்ந்தாதான் உங்களோட பெரும்பயத்திலேருந்து காப்பாற்ற முடியும். இதை பாருங்கோ, ஸ்ரீராமனோட மனைவியாக அவரோட இடது புஜம் துடித்து கொண்டிருக்கு. அனுமான், திருஜடா என்னை பார்த்துட்டாளா இல்லை கனவு சொல்கிறாளா? நான் இந்த அரக்கிகளுக்கு தலைமையில தானே உட்கார்ந்துருக்கேன்னு யோசிக்கிறான். அரக்கிகள் பூமியில் தலை வைத்து வணங்குறா. தேவி, எங்களை மன்னிச்சிடுங்கோ. நாங்கள் ராட்சச மன்னனோட வேலையாட்கள், பணிப்பெண்கள், அவரோட கட்டளை ஏற்று நடக்கிற அடிமைகள். இனிமேல் தாங்கள் ஓய்வெடுத்துக்கோங்கள், நாங்களும் படுத்துக்கிறதுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறா. சீதா கைகவித்து திருஜடா கிட்ட ரொம்ப பயந்துண்டு, திருஜடா, நீ என்னோட தர்மத்தாய், நீ எனக்கு பலமுறை ஆறுதல் தந்திருக்க, அவ்வப்போது காப்பாற்றியும் இருக்க. இப்போது இன்னொரு சின்ன உதவி பண்ணு. நான் இனிமேல் உயிர் தரிப்பதில் திறமை இல்லாதவள், இனிமேல் சகிக்க முடியாது. கொஞ்சம் விஷம் கொடு
இல்லை கொஞ்சம் நெருப்பு கொடு எனக்கு, நான் சரீரத்தை தியாகம் பண்ண போகிறேன் அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு பிரார்த்திக்கிறா. துரிஜடா சொல்கிறா, ராஜகுமாரி, விஷ்ணு லங்காவில் அரக்கிகளான எங்ககிட்ட வாக்குலேயும் இதயத்துலேயும் மட்டும்தான் இருக்குது. சூரியோத சமயமான இது எங்களுக்கு சயன காலம், தூங்குகிற நேரம் அப்படின்னு உனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. இந்த சமயம் எங்கேயும் அக்னி கிடைக்காது. இப்போ எனக்கும் ஓய்வெடுக்க அனுமதி அளி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது திரிஜடா திரும்பி சீதையோட பக்கம் பார்க்குறா. அப்போ மரத்து மேலே ஒரு சின்ன தங்க பறவை உட்கார்ந்திருப்பது போல் அவளுக்கு தெரியுது. அது சீதாவை பார்த்து பார்த்து மகிழ்ந்திருக்கிறதையும் அவருக்கு இனிமையான குரலில் ஆறுதல் அளித்து கொண்டிருக்கிறதையும் திரிஜடா பார்க்குறா. திரிஜடாக்கு இதனால் மகிழ்ச்சி, தன்னோட வீட்டுக்கு போயிட்டா. சீதா இனிமையான சொற்களை சொல்கிற அனுமான மரத்தில் இருப்பதை பார்த்து முதல்ல அது பறவைன்னு நினைக்கிறா. தங்கமான பார்த்து நான் மோகித்தது சீதாவோட அபாக்கியம். ஆரியபுத்திரரை அவர் பின்னாடி அனுப்பினேன். இப்போ இந்த தங்கப்பறவை மாற்றி வந்திருக்கு. என்னோட பின்னல் ரொம்ப நீண்டது, நான் இதையே கழுத்தில் சுற்றிண்டு கிளையிலிருந்து தொங்குறேன் என்று நினைத்து கையில் பின்னல் எடுத்து உலகமெல்லாம் வணங்குகின்ற ஜானகி தேவி எழுந்திருக்கிறா. கிளையில் சுத்த போகும்போது இடது புஜங்களும் கண்களும் துடிக்கிறது. இந்த அங்கங்கள் துடிக்கிறதுங்க, இது சுபத்தை தெரிவிக்கிறதாச்சே, பாக்கியம் இல்லாத எனக்கு என்ன சுபம் வரப்போகிறது என்று நினைத்து கொண்டிருக்கா. மரத்தின் கிளையில் வந்திருக்கிற அமான், நான் ஸ்ரீராமனோட தூதுவனாக வந்திருக்கேன். ஸ்ரீ ஜானகி தேவியோட தரிசனம் கிடைத்து விட்டது. ஆனால் இதோடு என் கடமை முடிஞ்சிட்டதா? இவருக்கு ஆறுதல் அளிக்கணும். இவர் சரீரத்தை திறந்து விட்டால் முயற்சி அனைத்தும் வீணாகிடுமே. இவரோடு பேசியே சுவாமியோட செய்தியை தர முடியும். ரொம்ப சில வினாடிகள் தான் மிச்சம் இருக்குது. ஆனால் நான் சின்ன வானரம், சம்ஸ்கிருத மொழி பேசுவேனானால் இவர் என்ன ராவணன் என்று நினைத்து பயந்து விடுவார். வானர மொழியை இவர் அறிய மாட்டார். இவர் பயப்படாததை தான் நான் செய்யணும். இவருக்கு சுகம் உண்டாகணும். இவருக்கு என்னிடம் நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்று யோசித்துருக்கார். அனுமான் மெதுவாக பேசினாலும் ஸ்ரீ ஜானகி கேட்கிற அளவுக்கு கீழே இறங்கி வரார். இனிய வாக்கால மனித பிராகிருத மொழியில், அதாவது சமஸ்கிருதமே இந்த கொச்சையாக இருக்கும். அச்சுத சதகம்னு ஒன்று தேசிக ஸ்தோத்திரங்கள் இருக்கும் அந்த பிராகிருத மொழியில். அந்த மொழியில் பேச ஆரம்பிக்கிறார். ராமகதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஜானகிக்கு உயிரே காதுக்கு வந்தது போல இருக்குது. அசையாமல் கேட்டுருக்கா. தொடர்ந்து வால்மீகியிடம் செல்வோம். மறுபடியும் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமः. ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராமா.